தேவையனோட ஊர் என்னடா? புவனகிரி. யார் வேணும்? உங்களதான். சொல்லுங்க, யார் வேணும்? ஒரு அப்பாவி பொண்ணு மேலையும் அவ புருஷன் மேலையும் அநியாயமா பழிய போட்டு அவங்கள அவமானப்படுத்தி ஒருத்தர ஜெயிலையும் ஒருத்தர காட்டுலயும் அனுப்புன அந்த புண்ணியவதி வேணும். அதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? நான் உன்ன மாதிரி கிடையாது. நான் மனுஷி. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே கேள்வி கேட்கிற தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? உண்மையில இருந்து வந்தது. அது என்னன்னே உனக்கு தெரியாது. நான் யாருன்னு தெரியுமா? இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தெரியல. இப்ப வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. ஒரு ஏமாத்துக்காரனோட பொண்ணு. எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு உனக்கு தெரியுமா? நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. யாருங்க நீங்க? நீங்களாவே இங்க வந்து எங்க 2 பேரையும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அவன் ரத்தத்துல பிறந்த உனக்கு அவன் புத்தி இல்லாம எப்படி வேற புத்தி இருக்கும்? எங்க எங்க அது அயோக்கியம்? அவனே வந்து சொல்லுவான் பாரு. சுமித்ரா, சுமித்ரா. வேண்டாம். வேண்டாம். உன் வாயால என் பேரை சொல்லி கூப்பிடாத. பொய்ய மட்டுமே சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்த அந்த நாக்குக்கு என் பேரை சொல்ற உரிமை கிடையாது. என்னப்பா இது? யார் இவங்க? என் தங்கச்சி சுமித்ராமா. அதத்தான் சொல்லாதன்னு சொல்றேன். உன் தங்கச்சி செத்து போயிட்டா. அவன் மனசு எப்பவோ நொறுங்கி போச்சு. அதுவும் ஒன்னால மட்டும்தான். என் வாழ்க்கையை விட்டு நிம்மதியும் சந்தோஷமும் தொலைஞ்சு போயிடுச்சு. நான் அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். மாமா செஞ்ச தப்பு இல்ல. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. வாய் மூடு. எத்தனை வருஷம் ஆனாலும் நீ மாறவே மாட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதேதான் நானும் சொல்றேன். நீ இன்னும் மாறல. உன்ன மாதிரியும் உன் பொண்ணு மாதிரியும் தேவையான போது கலர மாத்திரம் பச்சோதி நான் இல்ல. இங்க பாருங்க, எங்க அப்பாக்கு வேணா நீங்க தங்கச்சியா இருக்கலாம். ஆனா இப்படி மரியாதை இல்லாம பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடி உனக்கு என்னடி மரியாதை கொடுக்கறது? ஏமாத்துறதும் பழி வாங்குறதும் குற்றம் செய்யறதும் உங்களுக்கு வேணா பழக்கம் மறக்கலாம். அப்பேற்பட்ட உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? சுமித்ரா. சுமித்ராவே தான். உன் பொண்ணு நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையில நெருப்பு அள்ளி கொட்டிட்டா. அந்த புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சு பாவத்தை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டா. ஆனாலும் இவளுக்கு பசி தீரல. அவங்கள துரத்தி வேட்டையாடுறா. எந்த பாவமும் பண்ணாத மீனாட்சியையும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போஸையும் மக்கள் பார்வையில குற்றவாளியாக்கிட்டா. நீ உன் தங்கச்சி அவ புருஷன் கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி உன் பொண்ணு மீனாட்சியையும் போஸையும் பிரிச்சுட்டா. செஞ்ச பாவத்தை திருத்திக்கிட்டு சொன்ன சாட்சியத்தை பொய் சாட்சின்னு சொல்லு. மறுபடியும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க சொல்லு. அது நடந்த அன்னைக்கு நானே வந்து உன் கையில ராக்கி கட்டி விடுறேன்.
உன் தங்கச்சி செத்து போயிட்டா. மாமா பண்ண தப்பு இல்ல, அன்னைக்கு சூழ்நிலை அப்படி. வாய மூடு, வாய மூடு. உன்னாலதான் என் வாழ்க்கையை விட்டு நிம்மதியும் சந்தோஷமும் தூர போயிடுச்சு. சுமித்ரா, நான் சொல்றத கேளு. வேற என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கும் இந்த படுபாவிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க அவ கூட குடும்பம் நடத்துறது, இவன் வீட்லயே அவளை தங்க வைக்கிறது, இன்னையோட ரெண்டு பேரும் என் பார்வையில செத்து போயிட்டீங்க. எனக்கு அண்ணனும் இல்ல புருஷனும் இல்ல. போங்க இங்க இருந்து. அம்மா, வெளியே போயிட்டு வந்தீங்களா என்ன? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. கொஞ்ச நேரம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. என் வாழ்க்கையில இருந்து நிம்மதியும் சந்தோஷமும் விட்டு விலகிருச்சு. இனி நீ எந்த ஜென்மத்தில என்ன மன்னிக்க மாட்டேன்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஹலோ, ஞாபகம் இருக்கு. வரேன். வரேன்னு சொல்கிறேன்ல. சரி, ஃபோனை வை. அண்ணா, சின்ன வேலை இருக்கு, இப்படி வாங்கண்ணா. நீங்க ஆடுங்கடா. என்னடா? இங்க வாங்கண்ணா, நான் சொல்றேன். சீக்கிரம் சொல்றா. அண்ணா, ஒரு சின்ன வேலை இருக்குண்ணா. என்னடா சின்ன வேலை? அண்ணா, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேண்ணா. எதுக்குடா? அண்ணா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள்ண்ணா. பிறந்த நாளா? போயிட்டு வா. எங்க கூட்டு போற? வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. வாங்க. கோயிலுக்கு எதுக்கு? அம்மனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, நீங்க வந்து வைத்தியம் பார்த்து மருந்து கொடுங்க. என்ன? பின்ன என்ன டாக்டர் சார் இப்படி கேக்குறீங்க? கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? நீ இந்நேரம் சுத்தம் பண்ண வருவ, மக்கள்லாம் சாமி கும்பிட வருவாங்க. எனக்கு தான் எந்த ஆசையும் இல்லையே, நான் எதுக்கு வரணும்? இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுங்கிறதுனால. பிறந்த நாள்னா? நீங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ண வந்திருக்கோம். அர்ச்சனை பண்றதை விட அன்னதானம் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் புது ட்ரெஸ் போடுறதை விட ட்ரெஸ்ஸே வாங்க வழி இல்லாத பசங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது பிடிக்கும். வீட்டுக்கிட்ட வேலை நடக்குது, நான் போறேன். அதெல்லாம் அப்புறம். இன்னைக்கு போறா நீங்க என் கூட தான் இருக்கணும், நான் உங்க கூட தான் இருப்பேன். வாங்க போலாம். செருப்பு இங்க கழட்டி விடுங்க. போதுமா? வாங்க. இருங்க, கோவில சுத்த வேண்டாமா? இங்க வாங்க, சாமி கும்பிடுங்க.
ஆமா மீனாட்சி வா. சாமி, இன்னைக்கு டாக்டர் சாருக்கு பிறந்த நாள். அவரோட பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிம்மா, நீ சொன்னபடியே பண்ணிடுறேன். இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் நீ என்ன உயிருமா. இந்த ஊர்ல யாருக்கிட்டையும் காசு வாங்காத வைத்தியம் பண்றவர் இந்த டாக்டர் தம்பி. உங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆனா மேல இருக்கிற கடவுள் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோமா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல போய் அர்ச்சனை பண்ணுங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சாமி கும்பிடுங்க. சரி. நாராயணமக்ஷம் பரம்பதம் விஸ்வதः பர்ணா நித்யம் விஸ்வம் நாராயணிகம் ஹரிம் விஸ்வமேவேதம் புருஷஸ்ய விஸ்வமுபஜீவதே. ஆர்த்தி எடுத்துக்கோமா, ஒட்டு வச்சுக்கோமா. இந்தாம்மா, இத வாங்கிக்கோ. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கணுமா. நீ இவரை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. அப்ப சரிங்க சாமி, நாங்க வரோம். போயிட்டு வாங்கம்மா. வாங்க. ஹலோ, எங்க கிளம்பிட்டீங்க? உட்காருங்க. இது போல எவ்வளவு நேரம் இங்க உட்காரணும்? கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்துட்டு போலனா எப்படி? அதுவும் இல்லாம கோவிலுக்கு வந்தா 5 நிமிஷமாவது உட்கார்ந்துட்டு போகணும். அது இல்ல, அங்க பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, நான் எப்போ வெளியில கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன இருக்க சொல்லி நீயே கெஞ்சுற? எதுக்குன்னா, நீங்க எனக்காக பிறந்திருக்கீங்கல்ல, அதனால உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்ன வேலையில இருந்தாலும் சரி, நீங்க என்ன கண்டிப்பா வந்து பார்க்கணும். உனக்காகவே பிறந்தவன், உன்னை சந்திக்காம எங்க போறேன்? யாருக்கு தெரியும், மேலோகத்துல இருந்து தேவ கன்னிகள் எல்லாம் வந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? ஒண்ணு இல்ல, அவ அழுதாலும் காலம் ஃபுல்லா தவம் இருந்தாலும் உனக்கு அப்புறம் தான். என்ன? எனக்கு அப்புறமாவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். புரியுதா? அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க ஏன் கூட தான் இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னோட ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். சரியா? என்ன, இன்னைக்கு உன் புருஷனோட பிறந்த நாளா? ஆமா வாணி, போன வாட்டி அவரை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் நான் அர்ச்சனை பண்ணேன். அன்னைக்கு அவரு புது ட்ரெஸ் எதுவும் வேண்டானாரு. ஆனா ஏழைங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. டாக்டர் சாருக்கு உண்மையிலேயே பெரிய மனசுதான். பிறந்த நாள் அன்னைக்கு அவரு புது துணி போட்டுக்காம ஏழைகளுக்கு துணி தானம் பண்ற அவரு இன்னைக்கு சட்டத்தோட பார்வையில குற்றவாளியா இருக்காரு. மீனா, அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். நிஜமாவே அவர் கடவுள் தான் வாணி. அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு வேணும்னாலும் அவர் கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா உண்மையிலேயே அது என்னோட அதிர்ஷ்டம். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு நாள் கூட முழுசா நீடிக்கவே இல்லை. இதை என்னோட துரதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். கவலைப்படாத மீனா. நான் கவலைப்படுறது என்ன பத்தி இல்ல வாணி. இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் மறுபடியும் அவரோட வாழ்க்கையில வரவே கூடாது. ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த தாலி என் கழுத்துல கட்டாம இருந்திருந்தா அவர் நேரம் மகாராஜா மாதிரி இருந்திருப்பாரோ என்னவோ. என்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. சச்சா, நீ இந்த மாதிரி கண்டபடி யோசிக்காத மீனா. உன்னோட நல்ல எண்ணம், அந்த டாக்டர் சாரோட நல்ல குணம், இது ரெண்டுமே உங்களை காப்பாத்தும் மீனா. நல்ல எண்ணம்? எதுக்கு உதவியா இருந்தது இந்த நல்ல எண்ணம்? எனக்கு தெரிஞ்சு
ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணிருப்பேன். ஆனா டாக்டர் சார் எந்த ஜென்மத்திலயும் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. இல்ல மீனா, இது நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை கிடையாது. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான் யாரோ இதுல மாட்டி விட்டு உங்களை பலிகாடாக்கிட்டாங்க. இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு பாவம் சும்மா போகாத மீனா. அது அவங்கள ஜென்மத்துக்கும் துரத்திக்கிட்டே இருக்கும். யார் என்ன பண்ணிருந்தாலும் 2 பேரோட வாழ்க்கையும் இப்ப இப்படி ஆயிடுச்சு. என்னோட எல்லா பிறந்த நாளைக்கும் எங்க இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா எப்படி நடந்துருச்சு? நான் எங்க இருக்கேன், அவரு எங்க இருக்காரோ? ஏய் டாக்டர், எங்க போற? மறுபடியும் தப்பிக்கலான்னு பாக்குறியா? பாத்ரூம் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வா.